இந்த வேத பாடல்கள் மீட்பின் சத்தியங்கள், The Truths of Redemption என்கிற தலைப்பில் சிருஷ்டிப்பு முதல் நித்திய வாழ்வு வரை உள்ள வேதாகமத்தின் மைய பொருளை 4 வருடங்கள் 7 மாதம் 4 years and 7 months. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 33 வருடங்களுக்கு முன்பாக 52 வாரங்கள் ஃபீபா என்கிற வானொலி நிகழ்ச்சிக்கு தீர்த்துளிகள் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தினேன். அதில் பிரசங்கிப்பதற்காக 52 வார பாடங்களாக தயாரிக்கப்பட்ட பாடங்கள் இது. அந்த நாட்கள் வந்து கபடி கிருபையினால பெங்களூரில் முதலாக கம்ப்யூட்டர் வாங்கின ஒரு ஊழியக்காரன். அதனால் இந்த பாடங்களை எல்லாம் பிற்காலத்தில் வருங்கால சந்ததியினருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்கொள்ளணும்லாம் கிடையாது. அந்த நாட்களில் வந்து இங்கிலீஷும் ரீஜனல் லாங்குவேஜில் ரொம்ப பேர் கொஞ்சம் பேர் அந்த பேப்பர் காலில் புத்தகம் வச்சுக்கிறவங்க தவிர வேறு யாரும் வந்து மொழியில் வந்து சுத்தமான சாப்பிடுது. அந்த நாட்களிலேயே அப்போல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் உடல் சுத்தம் காப்பி ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்துச்சு. அப்படி காலங்கள் அப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து பேர்லாம் பார்த்தீங்கன்னா 386 486 அப்படிதான் பேரே இருக்கு. அப்போல்லாம் கிலோபைட்ஸ் கேபின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் யூஸிங்க அந்த நாட்களிலேயே என்னுடைய நோக்கம் தரிசனம் என்னன்னா, நான் செய்கிற எதுவுமே என்னோடைய செய்யக்கூடாது, ஒழித்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது அப்படின்னா என்ன, இப்போ வந்து நான் பண்ணுறதை ரெக்கார்ட் பண்ணேன், இதுதான் ஆவணப்படுத்துறது. பேப்பரில் டைப் பண்ணி வைக்கிறது, இதுக்கு வந்து என்ன செய்வது, ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அப்படி இது நானாகவே கற்றுக்கொடுத்து ஞானத்தின்படியே என்ன செய்யணும், கம்ப்யூட்டர் பயன்படுத்த கற்றுக்கொண்டேன். நான் எங்கேயும் போய் படிக்கலாம் செய்யலை. அப்போ டைப் செய்யப்பட்ட பாடங்கள் தான் என் கையில் ஒரு சின்ன ஃபைலாக நான் வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு சின்னதாக 52 வாரங்களுக்குரிய பாடங்கள். நீங்கள் அதை எவ்வளோ வருஷம் கற்றுருப்பீங்க அப்படின்னா 52 வாரங்கள் கேட்டவர்களை விட நீங்கள் அதிக அதிக காணிகளை கொடுக்குறீர்கள். ஏன்னா அவங்களுக்குலாம் வேக வேகமாக அவசரமாக என்ன செய்ய நாட்களில் ரேடியோவில் வந்து 15 நிமிடம் தான் ஒரு நிகழ்ச்சி. அது நிறைய பணம் கொடுக்கணும். அதில் வந்து 12 நிமிஷம் தான் பேச முடியும். ஏன்னா துவக்கத்தில் ஒரு சின்ன வாழ்க்கை சொல்லணும், ஒரு பாடலுடைய ஒரு அடி போடணும், அப்புறம் முடிவுரையில் வந்து அந்த ஒரு சின்ன விளம்பரம் ஏதாவது சொல்லணும், அட்ரஸ் சொல்லணும். முதல்ல அதுக்கே 20 நிமிஷம் போயிடும், 3 நிமிஷம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ 12 நிமிடங்கள் தான் இந்த பாடங்களை என்ன செய்ய முடியும், பேச முடியும். அப்போ ஆத்ம நாட்களில் என்னுடைய பாடங்களை கேட்டு அனைவரும் என்ன செய்யணும்னா நாட்களை பெற்றிருக்கோம். இமெயில் கூட கிடையாது. அப்போ நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு கடைக்கு போகும்போது எனக்கு ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து அந்த வாரத்தினுடைய செய்தியை கேட்டவங்கலாம் என்ன வந்து தகவல் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்குரிய அறையில் நாங்கள் வச்சுருப்போம். அப்போ நான் என்ன செய்வேன், ரெக்கார்டிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படித்து போவேன். பேர் வந்து எங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும், அதில் கேட்குறோம், வேக வேகமாகலாம் எழுதுறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் எங்களுக்கு இந்த நோட்ஸ் என்ன செய்ய முடியுமா, தபாலில் அனுப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியர்கள் கேட்டாங்க.
அப்போ தான் இந்த பாடங்களை வந்து ஃபீபாவுக்கு நான் கொடுத்துருவேன். நான் இப்போ பேசிட்டு வரும்போது அந்தந்த வார பாடங்களை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அவங்க அதை என்ன செய்வாங்க, ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுக்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க. இப்படி ஆரம்பித்தது தான் இது. அதற்கப்புறம் நம்முடைய திருச்சபையில் பழைய சர்ச்சில் இருக்கும்போது இந்த பாடங்களை எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில, 1 வருடம் நடத்தினேன். எத்தனை வருஷம் அங்கே நடத்தின மாதிரியே இங்கே 52 வாரம் பைபிள் ஸ்டடி. அப்போல்லாம் ரெக்கார்டிங்லாம் நமக்கு கிடையாது. அதனால தான் 2019 முடிக்கும் பொழுது 2020 ஆரம்பத்தில் நான் வந்து ஜெர்மனி தேசம் இந்த யூரோப் போர் முன்னாடி இந்த வேத பாடங்களை என்ன செய்தேன், துவக்கினேன். இன்னும் இதை நான் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது சத்தியங்கள். ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்லைன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் ரீகேதர் பண்ணி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து என்ன தேவையோ அவ்வளோ பொருட்களும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருந்தா ஒரு நல்ல கட்டட நிபுணர் அதை என்ன செய்யணும், தனக்கு தேவையான வீடாக அவங்க மாற்றிக்கொள்ளணும். ஸோ இத்தனை வேத பாடங்களிலும் இயன்றவரை தவறாமல் கலந்து கொண்ட அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த திருச்சபை உலகத்தில் உள்ள பல பகுதியில் உள்ள உங்களுக்காக ஒரு தகவல். இந்த செவ்வாய்க்கிழமையோடு அகாப்பே திருச்சபை துவங்கி 34 வருடங்கள் இந்த வாரத்தோடு முடிவடைகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இந்த அகாப்பே திருச்சபை 34 வருடங்களை முடித்து 35வது ஆண்டுக்குள் என்ன செய்கிறது, காலடி எடுத்து வைக்கிறது. இந்த திருச்சபை வேறு எந்த நோக்கத்தோடோ அல்லது எதையும் மையமாக வைத்தோ துவக்கப்பட்டதல்ல. வேத பாட வகுப்புகளை நடத்தி விசுவாசிகளை ஊழியம் செய்வதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு சிறிய வீட்டில், ஒரு சின்ன ஹாலில் வேத பாட குழுவாக, அது போன வாரமும் நான் சொன்னேன், இட்ஸ் லைக் எ பைபிள் ஸ்டடி குரூப். அப்படி தான் 3 குடும்பங்களை வைத்து துவக்கப்பட்டது. இந்த 34 வருடங்களில் பல ஆயிரம் பல லட்சம் உலகத்தின் பல நாடுகள் என்று இதனுடைய எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்தி இருக்கிறார். இந்த 34 வருடங்களிலும் இந்த ஊழியம் வளர்ச்சி அடைவதற்காக கர்த்தர் இந்த திருச்சபைக்கு தந்த விசுவாசிகளிடத்தில் தவிர வேறு எவரிடத்திலும் எந்த விளம்பரங்களும் செய்யாமல், வியாபாரம் செய்யாமல், யாரிடத்திலும் இச்சகமான வார்த்தைகளை பேசி அவர்களுடைய பணத்தை பெறாமல் இந்த திருச்சபை மக்கள் கர்த்தருடைய பணிக்காக கொடுக்கிற பணங்களை கொண்டே இவ்வளவு விரிவான ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆரம்ப காலங்களில் நான் வந்து வெளிநாட்டிலிருந்து வருகிற தேவ ஊழியர்களுக்கு அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதை தமிழில் மொழிபெயர்க்கிற, அது வந்து கர்த்தர் எனக்கு மொழிபெயர்ப்பு என்பது தேவன் எனக்கு தந்த ஒரு தாளந்து. நான் அந்தமானில் மிஷனரியாக இருக்கும்போதே ஆங்கில கட்டுரைகள், பத்திரிகை செய்திகள் எல்லாம் என்ன செய்வேன்னா மொழிபெயர்ப்பேன், நானே மொழிபெயர்ப்பேன். அப்புறம் அது எனக்கே திருப்தியாக இருக்குது, அது கழிச்சு போட்டுருவேன். இப்படி நான் ஆரம்பித்தேன். நான் வந்து அந்த நாட்களில் வந்து டாக்டர் புஷ்பராஜ் அந்தமான் தீவிற்கு ஒரு 2 வாரங்கள் என்னோடு தங்கி இருந்து ஊழியம் செய்ய அந்தமானுக்கு அவர் வந்தார். அப்போ அவர் என்னுடைய இந்த முயற்சிகளை பார்த்தார். ஏன்னா நான் புஸ்தகங்களை வாங்கி குமிச்சு வச்சுருக்கிறதும். அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், ஏற்கனவே தேவ மனிதர்களை கொண்டு அற்புதமான வேத சத்தியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். பைபிளுக்கு அப்புறம் வந்து வேத பண்டிதர்களுடைய புத்தகங்கள் ஏராளம் ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழில் குறைவாக இருக்குது. அதனால் புதிய புத்தகங்களை எழுதுவதை விட ஏற்கனவே இருக்கிற பக்தர்கள், காலம் சென்ற பக்தர்கள் எழுதின புத்தகங்களை மொழிபெயர்ப்பது தான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் வந்தபோது என் டேபிளில் கையெழுத்தில் முத்தாக நான் எழுதி வச்சுருந்த ஒன்றை பார்த்துட்டு,
இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஊழியத்தை என்னை முதலாக உற்சாகப்படுத்தின முதல் நபர் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள். அப்போ அந்த ஆங்கில பிரதியையும் நான் மொழிபெயர்த்து வைத்திருந்த தமிழ் பிரதியையும் அவர் பார்த்துட்டு 1-2 வார்த்தைகளை எப்படி, அதாவது ஆங்கிலத்தில் கிராமர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க, இணைப்பு வார்த்தை. இந்த நிறைய மொழிபெயர்ப்புகள் உருப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வாக்கியம் அல்லது ஒரு வார்த்தையை எப்படி இன்னொன்றோடு இணைத்தால் அது சரியாக வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்லை, தெரியறதில்லை. இப்போ இங்கிலீஷில் அநேகர் பேசும்போது கூட இந்த இது தெரியாததுனால தான் இங்கிலீஷில் அவங்க தடுமாறுறாங்க. இதான் அவர் எனக்கு ஒரு 10 நிமிடம் சொல்லி கொடுத்தார், எப்படி வார்த்தைகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த 10 நிமிட பாடம் அதற்கப்புறம் என்னை ஒரு மொழிபெயர்ப்பாளனாக மாற்றியது. எல்லாம் நான் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் பெருமையை அடிச்சுக்கிறதுக்காக இல்லை. இதில் என்ன பெருமை இருக்குது? கர்த்தருடைய ஊழியம். அப்போ இந்த நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் வேறு ஸ்தாபனங்களில் ஊழியம் செய்த போதும் அங்கேயும் வெளிநாட்டு ஊழியர்கள் வருவாங்க. என்னுடைய மிக பிரதான பணியே என்னென்னா, அவங்களோட பேசணும், அவங்க சொல்கிறத மற்றவங்களுக்கு சொல்லணும், அவங்க பண்ணுற பிரசங்கங்களை என்ன செய்யணும், மொழிபெயர். அதனுடைய விளைவு பெரிய கூட்டங்கள், சின்ன கூட்டங்கள், சபைகள். இதனால் என் மேலே ஒரு முத்திரை என்ன குத்தப்பட்டது தெரியுமா? இவங்கிட்ட நிறைய வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வெள்ளைக்காரங்க கூட நான் நிற்குவேன், அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதனால் நான் ஊழியம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே என் மேல் குத்தப்பட்ட ஒரு முத்திரை. நான் அவருக்கு என்னப்பா, இங்கே இருக்கிற சில பாஸ்டர்ஸும் சொன்னால், உங்கள் பாஸ்டர் ஒரு சொடக் போட்டார்னா எத்தனையோ கோடி விழும், பரவாயில்ல, அந்த அளவுக்காவது மக்கள் என்னை பார்க்கும்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நான் இந்த 34வது வருடத்தை முடிக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், இந்த அகாப்பே என்கிற இந்த நிறுவனம், இந்த சபை, இந்த ஸ்தாபனம், இந்த ஊழியம் எந்த வெளிநாட்டு ஸ்தாபனங்களையும் சார்ந்ததல்ல. மாதந்தோறும் அல்லது வாரந்தோறும் மாத சம்பளத்திற்கென்றோ எந்த திட்டங்களுக்கென்றோ எந்த வெளிநாட்டினரையும் சார்ந்து கேட்டு கெஞ்சி கூத்தாடி பெற்று நடக்கிற ஒரு ஊழியம் அல்ல. அப்படி செய்கிறது தப்பு. வெளிநாடு பணம் வாங்குறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக பித்தலாட்டம் பண்ணி பொய் சொல்லி ஏமாற்றி அப்படிலாம் வாங்கக்கூடாது. கர்த்தர் ஒரு வாசலை திறந்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அப்படியே திறந்தாலும் அதை கூட இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, கட் பண்ணி விட்டாங்க. ஆனால் ஆண்டோடைய கிருபையில் நான் சொல்கிறேன், அரசாங்கம் லட்சக்கணக்கில் இருந்த அப்படிப்பட்ட ஸ்தாபனங்களையெல்லாம் இழுத்து மூடி லைசன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் நம்முடைய ஸ்தாபனம் மிக சிறியது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வெளிநாட்டு பணங்களை வாங்குவதற்குரிய லைசன்ஸ் நமக்கு கவர்மெண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. நான் நினைத்து பார்த்துறாத அநேக இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல, நான் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தில் நான் 48வது வருடத்தில் காலடி வைத்து நடந்து கொண்டிருக்கிறேன். நான் அகாப்பே ஊழியத்தில் எத்தனாவது வருடத்தை முடிக்கிறேன்? 34வது வருடத்தை முடிக்கிறேன். அதற்கு முந்தின 14 வருடங்கள் மிஷனரியாக, கன்வென்ஷன் ப்ரீச்சராக, வேதாகம கல்லூரி ஆசிரியராக, ஒரு எழுத்தாளராக, இப்படி பல்வேறு விதத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை செய்யலாம் என்று வேதம் சொல்லுகிறபடி பல இடங்களில் அசட்டை செய்யப்பட்டாலும் கர்த்தர் என்னை அசட்டை செய்யலை. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையால் நான் நிலை நிற்கிறேன். அல்லேலூயா.
அடுத்த வாரம் 35வது வருடத்தினுடைய முதல் வேத பாட வகுப்பு. என்கிட்ட இருக்கிற வேத பாடங்களுக்கு அளவே கிடையாது. அது எவ்வளோ வச்சுருக்கேன்னுலாம் எனக்கே தெரியாது. ஏன்னா நான் நேரத்தை போதும் வீணாக்குவதே கிடையாது. எப்போதும் எதையாவது நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னெல்லாம் சோம்பேறியாக சும்மா அப்படிங்கிறலாம் யாரும் பார்க்கலாம் முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு இப்போ அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? சும்மாலாம் வந்தீங்கன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆகுவேன். சில பாசங்கள்லாம் வாப்பா அப்படின்னு டீ குடிக்க கூப்பிட்டா போவாங்க, சாப்பிட கூப்பிட்டா போவாங்க. எனக்கு அதற்கெல்லாம் நேரம் கிடையாது. வாழ்க்கை குறுகினது. வேக வேகமாக இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அது மாத்திரம்தான் என் மறைவுக்கு பின்பு நிலைத்து நிற்கும். அதனால் உங்களுக்கு போதிப்பதற்கு எங்கள்கிட்ட வேத சத்தியங்களை யாரிடத்திலும் போய் இரவல் அல்லது கடன் வாங்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏராளமும் தாராளமாக வேத சத்தியங்கள் எங்களிடத்தில் உண்டு. அதை அவ்வப்பொழுது உங்களுடைய கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தேவையான விதத்தில் அதை நாங்கள் உங்களுக்கு போதித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த 8 வருடங்களை நான் திரும்பி பார்க்கிறேன். அதில் முதல் 2 வருடங்கள் கிறிஸ்தவ ஐக்கியம், கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற அதுக்கு முந்தின 9 வருடங்கள். ஒரு வருடம் கிறிஸ்தவ பொருளாதாரத்தை எப்படி கையாள்வதுங்கிற தலைப்பில் ஒரு வருடம் பேசினேன். அதற்கப்புறம் கிறிஸ்தவ ஐக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து 2 வருடம் பேசினேன். அதற்கப்புறம் விசுவாச வாழ்வு, லைஃப் ஆஃப் ஃபெய்த் என்கிற தலைப்பில் 2 வருடங்கள் பேசினேன். அது எல்லாமே ஓரளவுக்கு 99% உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. நான் நினைக்கிறேன் பொருளாதாரம் பற்றி நான் பேசினது யூடியூப்பில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போல்லாம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணலை. ஆனால் இந்த கிறிஸ்தவ ஐக்கியம், விசுவாச வாழ்வு அப்படின்னு நான் 4 வருடம் பேசினது அதில் இருக்குது. இந்த மீட்பின் சத்தியங்கள்ங்கிற தலைப்பில் 4 வருடமும் இப்போ கடைசியாக நான் பேசி கொண்டிருக்கிறத 7 மாத பாடங்களும், அதிலும் 1-2 பாடங்கள் இந்த ரெக்கார்டிங் பண்ணுறவங்களுடைய தவறால் அவை இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி அவை எல்லாமே எங்கே இருக்குது? யூடியூப்பில் இருக்குது. வெளிநாடுகளில் பலர் ஸ்போட்டிஃபை என்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க. அதில் படத்தை பார்க்க முடியாது, ஆனால் குரலை நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். போட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அதை வழக்கமாக ஜிம் என்ன செய்கிறாங்கன்னா அதை பதிவேற்றம் செய்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கடந்த வார செய்தி, கடந்த வார பைபிள் ஸ்டடி எல்லாம் அங்கே போட்காஸ்ட்டாக அங்கே இருக்கோங்க. நீங்கள் அது என்னென்னு திறந்து பார்க்கல. இன்றைக்கி கூட பாருங்கள் 4-5 அப்படி ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா குரல் கேட்கும். இது வீடியோ. அதுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது தெரியுமா? ஏன் செய்கிறோம் தெரியுமா? பல நாடுகளில் இப்படி வீடியோக்களை உட்கார்ந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. இன்னும் பல நாடுகளில் ரேடியோவை மக்கள் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த ஸ்போட்டிஃபை, போட்காஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்குறோம். அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா எங்களுடைய செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காரில் போகும்போதே என்ன செய்கிறாங்கன்னா கேட்டுக்கிட்டு பயணம் செய்வாங்க. நம்முடைய சபையில் பலருக்கு இது இன்னும் தெரியலை. அநேக சமயத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு இதை விட டான்ஸ் ஆடுற வரலாம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போவீங்க. ஆனால் ஆவிக்குரிய சத்தி இப்போ நிறைய பேருங்க இதெல்லாம் நீங்கள் அனுப்பி விடுங்க, அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே சட்டப்பையிலேயே அவங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, ஆன் பண்ணி விட்டாங்கன்னா அது பாட்டு பேசிகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஏன் இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உண்டு. ஆனால் இவ்வளவு மீடியாவில் இதை நாங்கள் கொண்டு போனாலும் எந்த மீடியாவிலும் எங்களுடைய கூகுள் பே நம்பரெல்லாம் போட்டு யார்கிட்டையும் நாங்கள் என்ன கேட்குறதில்ல. இது பெருமைக்காக நான் இதை சொல்லலை. ஊழியம் செய்கிறோம், தேவைகளை சந்திப்பது கர்த்தர். அதனால் நம்ம மக்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பவும் தான் போடுவாங்க. அப்புறம் இவங்களே என்ன செய்வாங்க, ஜெப விண்ணப்பத்தை அனுப்பும்போதே கூகுள் பே நம்பரையும் சேர்த்து கொடுப்பாங்க. அது அவர்கள் செய்யட்டும். அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை.
தங்களுடைய தேவைகளை எப்படி சந்தித்து கொள்வது என்பதை அவங்கவுங்க என்ன செய்யட்டும், தீர்மானிக்கட்டும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவனும் பிழைப்பான், அவன் செய்கிற ஊழியமும் பிழைக்கும், தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதனால் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளியில் இருக்கிற மக்கள், நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுக்கு தேவை நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம் இருந்தால் நல்லா ஓடலாம். அதனால் இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை யாரோடும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல், யாருக்கும் பயம் இல்லாமல், புறமுதுகு காட்டாமல் தைரியமாக தேவன் தந்த சத்தியங்களை இன்னும் அறிவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இயன்ற வரைக்கும் இதுதான் சரியான சத்தியம் என்று காட்டுகிறது மாத்திரம் அல்ல, எது சரியான சத்தியம் இல்லை, எது சரியான ஊழியங்கள் இல்லை என்பதையும் எங்களுடைய வேத பாட வகுப்புகளிலே பெரும்பாலும் உங்களுக்கு நாங்கள் முகத்திரையை கிழித்து காண்பித்திருக்கிறோம். இதற்கு மேலும் நீங்கள் வழி தப்பி போனால், அது உள்ளூரில் இருக்கிற நீங்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கிற நீங்களாக இருக்கலாம், தவறான ஊழியங்கள் எது, தவறான போதனைகள் எது என்பதையும் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு போதிக்கப்பட்ட ஆரோக்கியமான உபதேசங்களை கை கொண்டு இந்த உபதேசங்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் போதித்து நீங்களும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்காக ஒரு சின்ன விளம்பரம். அதான் விளம்பரம் பண்ண மாட்டோம்னு சொன்னேன், ஆனால் இந்த விளம்பரம் நல்ல விளம்பரம். இந்த 34வது ஆண்டை முடிக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், சபை மக்களாக ஒரு புதிய தீர்மானத்தோடு இந்த கிறிஸ்தவ பயணத்தை தொடரவும் 3 நாட்கள் எங்களுடைய தலைமை திருச்சபையில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டங்களிலே திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகில் இருக்கிற பேட்டை என்கிற ஊரை சேர்ந்த நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற ஒரு தேவனுடைய மனிதர், அவருடைய பெயர் பாஸ்டர் டிடி மனோகரன். அவர் 3 நாட்கள் எங்களுடைய திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க போகிறார். இந்த 3 நாட்கள் கூட்டங்களுக்காக நீங்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சபைக்கு வெளியில் இருக்கிற மக்கள் முன்பாகவே உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன், அவருடைய வெள்ளிக்கிழமை செய்தி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை எல்லா செய்திகளும் ஆன்லைனில் வராது. ஆனால் அதற்கு அடுத்த வாரத்தில் அவருடைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு ஆன்லைனில் என்ன செய்யப்படும், பதிவேற்றம் செய்யப்படும். ஏன்னா இப்போது நான் இந்த திருச்சபையினுடைய போதகர், ஒரு ஊழியர் எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசுவது அப்படியே ஆன்லைனில் நாங்கள் அனுப்பும் பொழுது ஒரு சின்ன பிசகு ஏற்பட்டால் கூட இந்த திருச்சபையினுடைய சாட்சி பாதிக்கப்படக்கூடாது. என கடந்த நாட்கள் அப்படி நடந்திருக்கு. அதனால நான் என்ன செய்கிறேன், இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். ஆனால் அவருடைய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அது ஞாயிற்றுக்கிழமை முடிந்ததற்கு அப்புறம் அத்தனை செய்திகளையும் என்ன செய்வோம், நாங்கள் ஒரு முறை அதை க்ளீனப் பண்ணி எடிட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் அதை கேட்கலாம். அவர் ஒரு நல்ல தேவனுடைய மனிதன். இப்போ பெங்களூரில் கிளைமேட் நல்ல, யூஸ்வலாக இது அன்யூஷுவல் ரெயின், இது மழைக்காலம் முடிஞ்சிருக்கணும். அதனால் இந்த கூட்டங்கள் மழையினால் தடைப்பட்டு போகாதபடி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. 35வது ஆண்டில் மிக தெளிவாக கர்த்தருடைய நடத்துதலின்படி தொடர்ந்து வேத பாடங்களுக்குள் உங்களை நாங்கள் வழிநடத்தி செல்லுவோம்.
தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக பயணம் செய்ய, நித்திய வாழ்வை அடைய பிரசங்கிக்கிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கிருபை தந்தருளுவாராக. அல்லேலூயா. ஓகே, கடந்த வாரத்தில் ஆவியானவரால் நடத்தப்படும் வாழ்க்கை அதனுடைய தொடர்ச்சியாக தவறான ஆவியினால் நடத்தப்படும் பொழுது என்ன விளைவுகள் ஏற்படும், ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நிறைய வழக்கம் சொன்னேன். ஆனால் நான் முடிக்கும் பொழுது ஒரு எச்சரிப்போடு முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாருமே பாருங்கள், ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் அனுப்புகிறாங்க, ட்ரெயினில் அனுப்புகிறாங்க, ஏரோப்ளேனில் அனுப்பும்போது அந்த அவங்க புறப்பட போகிற நேரத்தில் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பத்திரமா போப்பா, பார்த்து போப்பா, உஷாராக போப்பா சொல்லுவீங்களே, உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி இந்த வேத பாடத்தை இன்றைக்கு இந்த பாடத்தை முடிக்கிற இந்த நாட்களில் உங்களுக்கான சில எச்சரிப்புகளை கொடுப்பது எனக்கு முக்கியமாக காணப்பட்டது. அதில் கடந்த வாரத்தில் தவறான ஆவி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை தவிர மீதி எல்லாமே என்ன ஆவிதான்? தவறான ஆவிதான். மனித ஆவி இருக்குது, அது சரி. அதுவும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாவிட்டால் அது யாரால தான் நடத்தப்படும்? தவறான ஆவின்னா யாரு? அசுத்த ஆவி. போன வாரத்தில் அதை குறித்த ரொம்ப முக்கியமான ரொம்ப ஷார்ப்பான ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பேசினேன். யாராவது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தவறான ஆவி நம்மை வழி நடத்தும் பொழுது கசப்பு, வெறுப்பு நம்மை நிரப்பும். இது ரொம்ப ஆபத்தானது. கசப்பு, வெறுப்புங்கிற வார்த்தை உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். பிட்டர்னஸ் அண்ட் ஹேட்ரட்னஸ், இது ஒரு மனிதனுக்குள்ள வருது அப்படின்னாலே அவன் சாத்தானுடைய கையில் சிக்கி சீரழிய போகிறான் அப்படின்னு அர்த்தம். வரும், கசப்பு வரும். ஆனால் அது ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிடணும்? வெட்டி எடுத்துடணும். வெறுப்பு வரும், ஆனால் அதை வளர விடக்கூடாது. அதை மேற்கொள்வதற்கு பெயர் தாங்க வெற்றி வாழ்க்கை. போன வாரம் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். 2 பேர் ஆராதிக்க போனாங்க, காயின் அண்ணன் தம்பி. ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்த, இன்னொருவனுடைய காணிக்கை. அந்த நாட்களில் இப்படி சபை, பாஸ்டர், பைபிள் ஒன்றும் இருக்கலை. அவன் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த நாட்களில் தேவனுடைய சத்தத்தையே கேட்கலாம். சில சமயத்தில் ஒரு அசரீரி மாதிரி தேவன் அவர்களோடு இணைவு செய்வார். அப்போ இவன் கேட்டிருக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் ஆராதனை, காணிக்கை, பலியே அதுதான். அவன் கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே என் தம்பியினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, ஏன் என்னுடையதை ஏற்றுக்கொள்ளலை, என்ன காரணம் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். ஏன்னா அது அப்படிப்பட்ட காலம். இப்போ ஆதாம் ஏவாள் அவங்க அப்பா அம்மா ஒளிஞ்சிக்கிட்ட போது ஆண்டவர் பேசுகிறார், அவங்க பேசுகிறாங்க. அதை மாதிரி இவன் என்ன செஞ்சுருக்கலாம்? பேசி இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தன்னை தவறான ஆவி வழி நடத்த இடம் கொடுத்தான். அவனுக்குள்ள ஒரு கசப்பு வந்துச்சு. அவன் கசப்படைந்த தேவன் மேலே தான் கசப்படைந்திருக்கணும். என் காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளலையேன்னு சொல்லி அந்த கசப்பு தன் சகோதரன் மேலே என்னவா மாறிச்சு? வெறுப்பாக மாறிச்சு. தேவன் மேலே கசந்து கொள்ளுகிறான், சகோதரன் மேலே அந்த வெறுப்பு என்ன செய்கிறான்? இன்னைக்கு நம்ம கூட அப்படிதாங்க. நம்ம மனசில் 1000 பிரச்சனை இருக்கும். அதை நம்ம கத்துட்டு தான் பேசி தீர்த்துக்கணும். நான் உட்படங்க எல்லாரும் தான். நான் மாத்திரம் யோகியன்லாம் அங்கே பேச விரும்பலை. சில சமயத்தில் என்னுடைய மன அழுத்தங்களை சில சமயத்தில் நான் பிறர் மேலே போட்டுருவேன். ஆனால் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நம்ம பலரும் செய்கிறதே என்ன சொல்லுங்க? தேவனோடு நம்முடைய காரியங்கள் சரியில்லை, அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது. அதை நம்ம யார் மேலே போய் காட்டிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மோடு இணைந்து வாழும்படி கர்த்தர் தந்த உறவுகள் மேலே காட்டுறோம். ஸோ காயின் தன் சகோதரன் மேல் அந்த வெறுப்பை காண்பித்து அவன் என்ன செஞ்சிட்டான்? கொலை செஞ்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ அசுத்த ஆவி, தவறான ஆவி
நம்மை வழி நடத்த ஆரம்பிச்சதுன்னா, கொலை என்பது என்ன தெரியுமாங்க? நிரந்தர பிரிவு. அப்படித்தானே? சாவுங்கிறதே நிரந்தர பிரிவு. அப்போ சாத்தானுடைய, அதை தான் ஆண்டவர் யோவானில் சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இதுதான் நடந்துச்சாங்க. அண்ணன் தம்பிங்கிற உறவு திருடப்பட்டது, அது அழிஞ்சு போயிடுச்சு. அதோடு மாத்திரம் போகலைங்க, தன் சகோதரனையே அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? கொலை செய்தான். அதனால் கசப்பும் வெறுப்பும், நான் போன வாரம் ரொம்ப மெடிக்கல் ரீதியாக பேசினேன். அது நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய உடம்புல அதை என்னத்தை உண்டாக்கிடுது? பாய்சனை உண்டு. சரீரத்தை என்ன செஞ்சு போட்டுருது? முடமாக்கி போடுது. ஹைப்பர் டென்ஷன்லாம் சொல்லியிருக்கிறேன், ஹை பிபி. யாராவது போய் டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணீங்களா? நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் பேசுகிற சத்தியங்கள் மருத்துவ ரீதியாக நீங்கள் வேணால் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னேன். யாராவது இந்த ஆள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் செக் பண்ணிங்களா? உங்களை செக்கப் பண்ணல, இப்படி எங்கள் பாஸ்டர் சொன்னார், அது உண்மையான்னு கேட்டிங்களா? கேட்கலையா? அப்படின்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? கேட்கலாம் மறந்துட்டீங்க, சத்தியத்தை மறந்தீங்க. ஓகே, அது மாத்திரம் இல்லை, ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாக்குகிற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நம்மை விட்டு என்ன செஞ்சிடுது? அழிச்சு போட்டுருது. இப்போ ஆக்கப்பூர்வமாக எதையுமே சிந்திக்கிற தன்மை நமக்கு இல்லைன்னா we become useless. ஒன்றுக்கும் உதவாதவங்களாக நம்ம மாறிடுறோம். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஒன்றுக்கும் உதவாதவங்க. நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த பூமியில் மனிதர்களாக சுற்றிக்கிட்டு அலைகிறாங்களே ஒழிய அவங்க ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்வதில்லை. காரணம் கேட்டால், எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, என்னை எதுக்கு பெற்ற, என்னை ஏன் படிக்க வச்சு, சிலர் படிக்க வைக்கலைன்னு கேட்குறாங்க, சிலர் படிச்சுட்டு உன்னை யார் என்னை படிக்க வைக்க சொன்னதுன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன்னா, இவனுக்கு வாழ தெரில, ஆனால் அவன் கேட்பான், நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டேன்னா. இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்ன பேசுவாங்க? குண்டக்க மண்டக்கன்றாங்கல்ல, இதான் குண்டக்க மண்டக்கன்னா என்னன்னு தெரிலன்னா இதாங்க. நல்லா பல்ல இழிச்சு 10 வருஷம் பழகுவாங்க, காதல் கீதல்னு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா 10 வருஷத்தில் நீ பழகும்போது தெரியலையா? இதான் குண்டக்க மண்டக்கங்குது. இனி ஒன்றும் செய்ய முடியாது. நீ விதைச்சதை நீ தான் என்ன செய்யணும்? இருக்கணும். வேறு வழி கிடையாது. அப்படி அறுக்கிற பார்த்தியா, அதை நீ தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு, நான் செய்த தவறுக்குரிய தண்டனையாக இந்த வேதனைகளை, இந்த வருத்தங்களை ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையை நடத்துகிறேன், நீ மனம் திரும்பிட்டேன்னா நித்திய வாழ்வை நீ பெற்றுக்கொள்ளலாம். முறுமுறுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சாட்சியை கெடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையின் நரகம். அடுத்து போகிறதும் இதுதான். அது உன் கையில் இருக்குது. காயின்ட்ட போ, சரி போ, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு யோசனை வருது, சரி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் புறப்பட்டு போகிறேன், என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தனுக்கு இவன் தான் சகோதரனை கொலை செய்தவன் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன சாவடிச்சு போட்டுருவாங்களோன்னு சொல்லி அவன் பயப்படுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் உனக்கு ஒன்றும் நடக்காதபடி அவன் மேலே என்ன போட்டார்? ஒரு பைபிளில் படிச்சிருக்கீங்களா? அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். நான் சொல்கிறேன், அந்த அடையாளம் தான் மீட்பு. அல்லேலூயா. நீ தவறு செய்துட்ட, அதனுடைய விளைவுகளை நீ அனுபவிக்கிற. ஆண்டவரிடத்தில் இப்போ நீ சொல்லிட்ட, இனி உனக்கு கேடு வராதபடி உனக்கு மேலே ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைப்பார். அந்த அடையாளம் என்பது தான் ஆவிக்குரிய ரீதியில் என்ன சொல்லுங்க, ஒரு மீட்பு, தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி. அவங்க அப்பா அம்மாவுக்கும் செஞ்சார். நிர்வாணத்தை மூட அவங்களுக்கு ஒரு தோலுடையை கொடுத்து அவங்க மான மரியாதையை காப்பாற்றினார். இப்போ அவங்களுடைய முதல் பையன், அவனும் போகிற இடங்களில் பழி வாங்கப்படாதபடிக்கு, அவன் மேலே யாரும் ரிவெஞ்ச் எடுக்காதபடிக்கு அவனுக்கும் ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறார்? ஒரு மீட்பை. நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவர் மீட்பர். அல்லேலூயா.
ஆதியாகமத்தினுடைய முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த மீட்பு 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 மீட்புங்கிற சத்தியம் பல நூறு இடங்கள்ல இருக்கு. தேவனாகிய கர்த்தர் ஒரு மீட்பர் என்பதை பல சம்பவங்கள் அவர் நிரூபிக்கிறார். பைபிள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற சத்தியமே என்ன செய்ய தெரியுமாங்க? தவறு செய்கிற மனிதனை தண்டிப்பதற்கு முன்பு மீட்புக்கான ஒரு வழியை அவனுக்கு அவர் உண்டாக்குகிறார். அதை தொடர்ந்து ரிஜெக்ட் பண்றவனுக்கு தான் என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஆனால் இந்த மீட்பின் வழிகள் அவனுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கும் போதே அவன் அதை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா அவன் தண்டனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு தேசத்தை பங்கிடும் பொழுது சில பட்டணங்களை, சில ஊர்களை அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறார் ஆண்டவர். பைபிள் படிச்சிருக்கீங்களா? பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். அது எதுக்கு தெரியுமாங்க? ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான். இப்போ அவன் பயந்து ஓடுறான், தப்பிக்கொள்ளும்படி ஓடுறான். அப்படி ஓடுறவன் எங்கே போய் சேரணும்? அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா தப்பு செய்யலாம்ல. அதுக்கப்புறம் அவனை நீதிபதிகள் விசாரிப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆனால் அவனை என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. அவன் உயிர் காப்பாற்றப்படும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் அவரே நமக்கு அடைக்கல பட்டணமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த மீட்பின் சத்தியத்தினுடைய கடைசி வேத பாட வகுப்பில் தான் நிறையா சொல்லணும்னு இருக்குது. ஏன்னா முடிக்க போகிறேன்ல, அதனால பைபிளை இப்போது இன்ட்ரெஸ்டாக படிங்க. அந்த அடைக்கல பட்டணங்கள் யார் தான்? நமக்கு இன்னைக்கு யார்? அன்னைக்கு நோவா பேழை, இன்னைக்கு நமக்கு பேழை யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்படி மீட்புக்கு நிறைய காரியங்களை பைபிள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, காரியத்துக்கு வரும். கசப்பு வெறுப்பிற்குள் பொல்லாத ஆவி நம்மை தள்ளிவிடாதபடி நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த கசப்பு வெறுப்பு என்கிற பொல்லாத சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் கசப்புக்கும் வெறுப்புக்கும் எதிரடையாயிருக்கிற அன்பு, பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனிகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே உருவாக்க நம்ம என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. நீங்கள் இதெல்லாம் சீரியஸாக நினைக்க மாட்டேறீங்க. நானே சொல்கிறேங்க, உண்மையை பேசுகிறேன். அதில் என்ன இருக்குது? என்னையே நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ இந்த 3 நாட்கள் கூட்டங்கள், 1000த்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு உணவு, சாயங்காலம் ஊழியர்களுக்கு உணவு, நிறைய ஆயத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. சில காரியங்கள் நடைமுறையில் சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா நமக்கு இருக்கிற இடத்துல தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும். நேற்று காலையிலிருந்து நான் சில மாற்று வழிகளை நான் சொல்கிறேன். அதை யாருமே காதில் போட்டுக்கிற மாதிரியே தெரில. நான் ஓப்பனாக பேசுகிறேன். நீங்கள் யாராவது என் மேலே வருத்தப்படுறதுல ஒன்று, எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேங்க. உங்களை நான் கூட சொல்லலை. எல்லாருமே காதில் கேட்குறாங்க. யாருமே அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே யாருமே எடுக்கலை. எனக்கு அதனுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சு தெரியுமாங்க? என்னடா இது, ஒரு மனுஷன், நான் ஒரு ஊழியக்காரன், நான் தான் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய சந்தோஷம் கொண்டாடுறதுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார்ல. நீங்கள் 34 வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடும்போது கர்த்தரை முதல்ல கொண்டாடுவீங்க. 2வது யார் அங்கே நிற்கிறா? அந்த மனிதனுக்குடைய வார்த்தைக்கு 5 பைசாவுக்கு மரியாதை இல்லையப்பா அப்படின்னு உடனே எனக்குள்ள ஒரு விதமான, அதை எப்படி சொல்கிறது, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. என்னடா இது? அதனுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? என்னுடைய அடி வயிற்றில் கொடிய வலி. நேற்று இரவு என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நடுராத்திரியில் சொல்கிறேங்க.
நான் நினச்சேன் இன்னைக்கு விடிய காலம் உயிரோடு எழும்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அதாவது சுவத்து மேலே பந்து அடித்தா அது பந்து திருப்பி வரும், ஒரு கல் திருப்பி வந்தால் எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்ம சொல்கிற எதையுமே இவங்க கண்டுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு உடனே எனக்குள்ளே அது ஒரு பிட்டர்னஸ், யார் மேலே இல்லை, எனக்குள்ளேயே. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நீங்கள் புரியலைன்னா அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். நடு இரவு 2:30 மணி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் தரையில் காலை கூட நான் எடுத்து வைக்க முடியாது, காலையில் நான் பெட்டில் அப்படியே கிடப்பேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா என்னுடைய அடி வயிறு வந்து அவ்வளோ கொடிய. இதுதான் சொல்கிறேங்க, இந்த பிட்டர்னஸ், இந்த ஹேட்ரட்னஸ்ன்னு ஒன்று உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன உதாரணத்தை சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு சரீர பிரகாரமானது, ஒரு சோறு போடுறது, மக்களுக்கு ட்ரீட் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு மாம்சீகமானது. இந்த ஒரு காரியத்துக்கு போய் நான் ஏன் இவ்வளோ ஒரு சிரத்தை எடுத்துக்கணும்? சரி, என்ன வந்தாலும் அவங்களே பார்த்துட்டு போட்டோம். நான் நிச்சயமாக உங்களோடலாம் அப்படியே உட்காந்து மணிக்கணக்காக பல்ல காட்டி சாப்பிட்ற ஆள் கிடையாது. நான் கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கே பட்டினி கிடக்கிறவன். நான் சரியான நேரத்துக்கு எதுவும் நடக்கலன்னா நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எதுக்கு நான் போட்டு இவ்வளோ தூரம் எனக்குள்ள ஒரு விதமான எதிரிடையான ஒன்று எனக்குள்ளே ஏன் நடக்கணும்? நான் ஏன் காலத்திற்கு முன்னாடி சாகணும்? கரெக்டா? இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா சாகணும். நான் ஏன் சாகணும் ஆண்டவரே? இன்னும் உமக்காக செய்வதற்கு நிறைய ஊழியம் இருக்குது. அதுக்கப்புறம் 2:30 மணிக்குங்க என் பெட்டில் எழுந்து உட்காந்து ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, இப்போ நான் உங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கணும் அதை எனக்காக ஜெபித்தேன். உங்களுடைய அன்பு என் இருதயத்தில் நிரம்பி வழியட்டும். ரோமர் 5:5 சொல்லியிருக்கிறபடி இந்த கசப்பையும் இந்த வெறுப்பையும் என்னை விட்டு என்ன செஞ்சு போட்டுருங்க, அகற்றி போட்டுடுங்க. ஆனிவர்சரி பாட்டுக்கு நடக்கட்டும். இப்போ அவங்க திட்டமிடுறாங்க, அதில் பிரச்சனை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டோம். ஆண்டவரே, நான் பாட்டுக்கு ஊழியக்காரன் புல்பீட்லேருந்து நான் செய்ய வேண்டியதை பத்திரமாக கவனமாக செஞ்சுட்டு என் பணியை நான் சிறப்பாக செஞ்சிடுறேன். அவங்க கீழ்ப்படியாமல் எதையாவது செஞ்சால் அதனுடைய விளைவை அவங்க என்ன செய்யட்டும், சந்திக்கட்டும். ஏன்னா 1000க்கு மேலே ஒரு 1400 600 பேருக்கு சோறு போட்டு தான் விளையாட்டா. அது அவங்க செஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, நான் அதை குறித்து ரொம்ப பாரப்படுவது உங்களுடைய சித்தம் அல்லன்னு நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சதுக்கப்புறம் தாங்க. அப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 3 மணி இருக்கும், என் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா இல்லை நான் நார்மலாக இருக்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பெட்லேருந்து கீழே காலை எடுத்து வச்சேன். நான் அப்படி கீழே விழலை, அப்படியே நின்னேன். எப்போ நின்னே சொல்லுங்கள்? இந்த கசப்பையும் வெறுப்பையும் ஆண்டவர் என்னை விட்டு அகற்றும்படி நான் ஜெபிச்சதுக்கப்புறம் தான் நிற்க முடிஞ்சுது. ஒரு 1:45 மணி 2 மணி இருக்கும்போதெல்லாம் மாம்ச மனிதன் தானே, ஜிம்முக்கு கால் பண்ணி என் வண்டியை ரெடி பண்ணு, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணிடலாமா அப்படின்லாம் நினைக்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் ஓப்பனாக உண்மையை பேசுகிறேன். உங்களில் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க தெரியுமா? மலையை முழுங்கிவிட்டு, இல்லை எனக்கு சுக்கு கசாயம், எங்களுக்கு கடப்பாறையை முழுங்கிவிட்டு அப்படி எப்படி ரொம்ப நல்லா இதெல்லாம் ட்ராமா போடு. நான்லாம் ட்ராமா போட விரும்பலைங்க. என்னையே உங்கள் முன்னால் உதாரணமாக நிறுத்துகிறேன். அதனால் தயவு செய்து கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் கூட வேலை செய்கிறவங்க நேசிக்கிறவங்க எல்லார் மேலேயும் பிசாசு என்னத்தை கொண்டு வருவான்? கசப்பையும் வெறுப்பையும் கொண்டு வருவான். அதை மேற்கொள்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை தவிர, வசனங்களுக்கு கீழ்ப்படிவதை தவிர 3வது வழி ஒன்று கிடையாது. எத்தனாவது வழி கிடையாது? 3வது வழி என்ன தெரியுமா? யாராவது ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட இடம் கொடுக்க மாட்டேன், வசனம் உன்னை திருத்த இடம் கொடுக்க மாட்டேன். எந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணால் நீ மாறிடுவ? அதுதான் குறுக்கு வழின்னு சொல்கிறேன். புரியுதா புரியலையா? நான் அப்படி முடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த கடைசி பாடத்துலையாவது நல்லது தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். இதுதான் நல்லது. ஓகே,
ரெண்டாவது, இந்த தவறான ஆவி நம்மை வழி நடத்தும் பொழுது நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு பொல்லாத வல்லமை என்ன தெரியுமா? முதல்ல என்ன சொன்னேன்? கசப்பு. ரெண்டாவது பயம், ஃபியர். என்ன சொல்லுங்க? பயம். பயம். பயம் என்பது வெற்றிக்கு எதிரி. நீ வெற்றி அடைய முடியாதபடி உனக்கு எதிராய் நிற்கிற ஒரு சக்தி என்னது சொல்லுங்க? பயம். கோலியாத் ஒரு மனுஷன்தான், அடிச்சா கீழே விழுந்துருவான். ஒரு மாசமா சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். சவுல் உட்பட, தாவீதின் அண்ணன்மார் உட்பட இஸ்ரவேலின் இராணுவம் அவனை எதிர்கொள்ளலை. ஏன்னா என்ன சொல்லுங்க? பயம். பயம் ஒரு அரசன், ஒரு இராணுவம், ஒரு நாட்டையே நிலைக்குலைய செய்து. பயம் அது வெற்றிக்கு எதிரி. வெற்றி கை கேட்டுற தூரத்துல தான் இருக்கும். ஆனா நீ அதை அடைய முடியாதபடி சாத்தான் உன்னை எதனால நிரப்புவான்? பயத்தினால நிரப்புவான். பயம் நம்முடைய சிந்தனைகளை முடக்கி போட்டுரும். முடமாக்குறதுன்னா தெரியல, நடக்க முடியாம நொண்டின்னு சொல்றோம்ல. நம்முடைய சிந்தனையை பயம் என்னாக்கி போட்டுரும்? முடக்கிடும். அப்படின்னா நம்முடைய சிந்தனை என்ன செய்யாது? வேலை செய்யாது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு அந்த நேரத்தில் கையும் ஓடலை. அது எப்படி ஓடும்? அதுக்கு பேர் தான் இது பயம். 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 பயம் ஆவிக்குரிய நிலையில கூட நம்ம என்ன ஆக்கிடும்? செயலற்றவர்களாக முடக்கிடும். ஸ்பிரிச்சுவலா எதையுமே செய்ய முடியாது. அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் முடங்கி போய் கிடக்குறீங்க. வேத வசன ஜபம், தியானம், பக்தி, வேத ஆராய்ச்சி, சபை கூடுதல், இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடையாது. ஏதோ கடமைக்கு உட்கார்ந்துட்டு போறீங்க. எதையோ குறித்து நினச்சி பயப்படுறீங்க. யாரையோ குறித்து நினச்சி பயப்படுறீங்க. ஒரு 4 பேர் கூடுற இடத்துல ஒரு ஐக்கியத்துக்கு வர மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவங்க என்ன அப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஏங்க, ரோட்டில் போகும்போது ரோட்டு நாய் ஊளை இட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம பயணம் செய்யாமல் இருக்க முடியுமா? சில சமயத்தில் நாங்கள்லாம் வண்டி ஓட்டு போவோங்க. தேவையில்லாமல் ஒரு நாய் நம்மளை பார்த்து. நான் அன்றைக்கி ஒரு கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால், அதில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படி நான் பேசுகிறேன். 2 நாய் என்னை பார்த்து அப்படியே, சரி அது குறைக்கட்டும் அப்படின்னு நான் பாட்டுக்கு என்ன செஞ்சேன், பேசிக்கிட்டே இருந்தேன். அது பாட்டுக்கு போயிடுச்சு. நீ குறைக்கிறே அப்படின்னு ஃபோனை கீழே போட்டு வண்டியை சாஞ்சி, இப்படி தான் நீங்கள் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்குறீங்க. அதுக்கு பாஸ்டர் வேற பார்க்கலன்னு ஒரு கோபம் வேறு. சரீரத்தை முடக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கும். ஏன்னா பயம் அவ்வளோ பயங்கரமானது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை நினைவுபடுத்துகிறேன். ஃபியர் இஸ் நாட் அ ஃபீலிங், இட் இஸ் அ ஸ்பிரிட். பயம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு பொல்லாத ஆவி. அதை மேற்கொள்ள நாம் என்ன செய்யணும்? பழகணும். அப்போ இந்த பயத்தை நாம் மேற்கொள்ளணும்னா கூட நமக்குள்ள தைரியத்தை உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் பாடம் நடத்தினதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க கேட்குறாங்க, இப்போ நம்ம கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அங்கே டோர் மூடி இருக்குது. இப்போ சாத்தான் கதவை தட்டினா நீங்கள் யாராவது போய் கதவை திறப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ பசங்களும் கம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ வெளியெல்லாம் ஒரே இருட்டு. உங்களை யாரையாவது அங்கே என் வண்டியில் ஒன்று வச்சுருக்கிற போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு யாராவது போவீங்களா? இப்போ சொன்னதுக்காக சொல்கிறீங்க. எல்லா பிள்ளைங்களும் அப்படி அமைதலாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம்
நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்ச்சு. அப்போ அந்த டீச்சர் கேட்டாங்க, எப்படி நீ போய் கதவை திறப்ப அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் கதவு கிட்ட போய் நிற்பேன், கதவு பூட்டியிருக்கு, நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இயேசுவே அந்த பக்கம் சாத்தான் நிற்கிறான், கதவை திறக்க எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கதவை திறங்கன்னு சொல்லுவேன். எப்படி? எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் திறந்தீங்கன்னா அவன் ஓடி போயிடுவான். அந்த பிள்ளை சொன்ன பதிலை பார்த்தீங்களா? பவுல் கூட சொல்கிறார், நாங்கள் ஊழியம் செய்யும்போது உள்ளே பயங்களும் புறம்பே போராட்டங்களும் இருந்தது, சிங்கத்தோடே நான் போராடினேன்கிறார். எவ்வளவு போராட்டங்கள் அவர் சந்தித்தார். அதனால் பயந்து ஊழியத்தை விட்டு பின் வாங்கிட்டாரா? அதனால் பயத்தின் நேரத்தில் தைரியத்தை தருகிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுறோம், ஏங்க கொஞ்சம் இங்கே வாங்க. சில ஆம்பளைங்க எப்படி தெரியுமா, அவங்க வீட்டில் ஒரு பாம்பு பூந்துருச்சு, ஒரு ஆள் ரோட்டில் வந்து கத்துறான், ஏங்க எங்கள் வீட்டில் பாம்பு பூந்துச்சு, யாராவது ஆம்பளைங்க இருந்தால் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். இன்னைக்கு விசுவாசிகள் இப்படி தாங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த இடத்துல நீ அவன் தானே ஆம்பளை. சில சமயத்தில் நீ விசுவாசிங்கிறதே மறந்துட்டு உலகத்தார்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிற. ஏன் இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க தெரியுமா? ஆமாம், கோயிலுக்கு போகிற இவங்க லட்சணம், இவங்களே தங்களுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்க வேண்டியவங்க பயந்து போனதுனால அவங்களுக்கு முன்னால் சிங்கம் போல் நிற்கிறத விட்டுட்டு தலை குனிந்து கோழை மாதிரி நீ அழுகுற, அவங்க உனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஏங்க உலகத்திற்கு ஆறுதல் சொல்லலைங்க, ஆறுதலாகவே நம்மைத்தான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, மூன்றாவது, எனக்கு நேரம் அந்த பாடத்தை நீங்கள் எப்படியே முடிச்சிடுறேன். அவிசுவாசம் அல்லது சந்தேகம். பொல்லாத ஆவி, தவறான ஆவி நம்மை வழிநடத்தும் பொழுது நம்மை தாக்குகிற மூன்றாவது காரியம் என்ன சொல்லுங்க? அவிசுவாசம் அல்லது டவுட் ஆர் அன்பிலீவ். இங்க பாருங்க, ரெண்டு சொன்ன என்ன சொல்லுங்க? அவிசுவாசம், சந்தேகம். இது என்னன்னு நாங்கள் அந்த நாட்களிலே எழுதி வச்சிருக்கிறேன். பயங்கிற ஒரு அம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு பேர் என்ன வைப்பாங்க? சந்தேகம், அவிசுவாசம். பயத்திற்கு பிறக்கிற ரெண்டு பிள்ளைங்க பேர் தான் என்னது? அவிசுவாசமும் சந்தேகமும். இயேசு கடல் மேலே நடந்து வர்றார், சீசர்கள்லாம் படகுல இருக்காங்க, ஐயோ ஆவி ஆவின்னு நடந்து பயப்படுறாங்க. சில சமயத்தில் நீ கூட ஸ்கிரீன் ஆடும்போது ரோட்டில் அப்படி ஆகும்போது தலை விரிச்சிக்கிட்டு போச்சு, அப்படிலாம் சும்மா. உண்மையில் அங்கே வர்றவர் யார் சொல்லுங்கள்? நீங்கள் மலையாள பைபிளில் படிச்சு பாருங்கள், அங்கே அந்த மலையாள படங்களில் கூட ஐயோ பூதம் பூதம் அப்படின்றவாங்க. ஏஸ், ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? பூதண்டோய் அப்படின்ற. நீங்கள் இந்த கருணாமாயுடு அந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், அதில் அழகாக அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், பயப்படாதீங்க நான் தான் அப்படிங்கிறார். அப்போ பேதுருக்கு நீர் தான் அப்படின்னா நானும் கடல் மேலே நடந்து வரட்டும் அப்படின்னு. ஓ வா அப்படின்றார். இப்போ பாருங்க, நடக்கிறான், திடீர்னு காற்றையும் கடலையும் பார்க்குறான், அப்படி அலைகள்லாம் அப்படியே போன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? அந்த பயம் என்னத்தை உண்டாக்குச்சு? உடனே தண்ணிக்குள்ள என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கத்துறான். ஆண்டவர் கை தூக்கி அவனை விட்டுட்டு, அற்ப விசுவாசியே ஏன்? இப்போ புரியுதா உங்களுக்கு? பயம் வந்துச்சுன்னா உன் விசுவாசம் ஒழிஞ்சிடும், அங்கே அவிசுவாசம் வந்துடும். இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்காத பலரை என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலேயே அவரால் என்ன செய்ய முடியல? அற்புதம் செய்ய முடியல.
இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களில் யாராவது அவிசுவாசம், சந்தேகம் என்கிற பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் தடவிலாம் கொடுக்க மாட்டார், உங்களை கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். அவிசுவாசம் சாவடிச்சிடும். அடிக்கடி செத்து போகணுங்கிற எண்ணம் வருது, முயற்சி செய்கிறேன். ஏன் தெரியுமா? பயம் உன்னை அப்படி செய்ய வைக்குது. எல்லா கதவுகளுமே மூடப்பட்டுட்ட மாதிரி பிசாசு காட்டுவாங்க. ஒரு பாட்டுக்கு தெரியுமா? மனிதன் கதவை அடைத்தால் என் தேவன் என்ன செய்வார்? ஒரு பாட்டு இருக்குல்ல, கொஞ்சம் மாடர்னாக இருக்கு, அதனால தான் நான் சர்ச்சில் அதை பாடுறது இல்லை. ஆனால் கேட்டு வேணா பாருங்க. நீ நினைச்சிட்ட எல்லாமே க்ளோஸ். லாசரு கல்லறைக்குள்ள வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு வருகிறார், வாங்க அவனை வச்ச இடத்த காட்டுங்கன்றார். அவங்க அக்கா சொல்கிற, ஆண்டவரே அவனை செத்து கல்லறைக்குள்ள வச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வருமே? எங்க நாற்றத்தை நறுமணமாய் மாற்றுகிறவர் தான் இயேசு. அவிசுவாசப்படாத. உன் வாழ்க்கை, உன் சாட்சி, உன் ஊழியம், உன் வருமானம், உன் பொருளாதாரம், உன் ஆரோக்கியம் எல்லாமே இன்னைக்கு ராத்திரி நாறிட்டு இருந்தாலும் நீ பயப்படாத, சந்தேகப்படாத, அவிசுவாசம் கொள்ளாத. கர்த்தர் மேல நம்பிக்கை வை. நாற்றத்தை நறுமணமாய் மாற்றுகிறவர் இயேசு. சேற்றில் முளைத்த செந்தாமரை. நான் 2 பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். யார் சொல்லுங்க? ராகாப், ரூத். அவங்க 2 பேரும் இயேசுவினுடைய வம்ச வரலாறுல வர்றாங்க. ராகாப் அவளை பற்றி உங்களுக்கு பைபிளில் தெரியும். ரூத்தை பற்றி அவ மோவாபிய பெண். அவங்கெல்லாம் சபைக்குள்ளேயே வர முடியாதவங்க, தலைமுறையாக தடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க விசுவாசத்தின் நிமித்தம், தேவன் மேல் அவங்க வைத்த விசுவாசம்தான் இயேசுவினுடைய தலைமுறையில் முற்பாட்டிகளாக அவர்கள் என்ன செய்தது? புரிதுங்களா? இந்த மீட்பின் திட்டத்தில் பார்த்தீங்களாங்க, சேரு இதில் போய் செந்தாமரை முளை. ஏங்க தாமரைன்னு நீங்கள் வேற எதாவது நினச்சிடாதீங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். இப்போவாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உன் வாழ்க்கை சேரும் சகதியுமாக இருந்தாலும், உன் கடந்த கால வரலாறு யாருமே திரும்பி பார்க்க விரும்பாததாக இருந்தாலும், அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறவர் நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவோம், அவ்வளோதான் முடிஞ்சது உன் கதை, க்ளோஸ், ஃபினிஷ்ட். இல்லைங்க, ஒருபோதும் ஃபினிஷ் ஆகலை. உன் விசுவாசம் உன்னை மீண்டும் எழும்ப செய்யும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை குறித்த அறியாமை யாரிடம் உள்ளதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தான் என்ன இருக்கும்? அவிசுவாசமும் சந்தேகமும். தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு இருக்கிறவங்க கிட்ட சந்தேகமோ அவிசுவாசமோ இருக்க என்ன இல்லை? வாய்ப்பு இல்லை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் உதட்ட அப்படின்னு பிரிக்கி உதட பெருசாக்கிடாதீங்க. விசுவாசத்தில் நல்லா துதிங்க. இன்னைக்கு நான் பார்க்குற நிறைய நம்ம சபை விசுவாசிகள் உட்பட தான் சொல்கிறேன். ஏது கேடு ஆட எதுனா உஸ்குன்னுக்கிட்டு கையை விசுவாசிக்கிறவன் கண்ணை அப்படி நல்லா அப்படி உருட்டி பார்க்கணும். நீங்கள் அப்படி கண்ணை உருட்டுங்க, அது ஓடி போக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? நான் எவ்வளோ பேய்களை தோற்றிருக்கேன். அந்த பேய் பிடிச்சவங்க என் கண்ணை பார்க்க மாட்டாங்க. என்னை பாரு அப்படின்னா பார்க்காது. ஏன் தெரியுமா? கண்ணானது சரீரத்தின் என்னவாக இருக்கிறது? எனக்கு உள்ளே இருக்கிற வெளிச்சம் என் கண்கள் மூலம் வெளியே வருது. எப்போதுமே அசுத்தாவி பிடிச்சவங்க ஒரு நல்ல விசுவாசியை தேவனுடைய, நான் சொல்கிறது விசுவாசம் உள்ளவங்களை பற்றி. நீங்கள் அக்கா ட்ரை பண்ணி அடி வாங்கினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எங்கே போய் சட்டை கிட்டே ஸ்கேவா என்கிற பிரதான ஆசாரியனுடைய 7 குமாரர் போய்
என்னவா போனாங்க, ஆதாம் மாதிரி போயிட்டாங்க. அப்படி அனுப்பிடுச்சு, நிர்வாணிகளாக்கி அனுப்பிடுச்சு. அதுக்காக பயப்படுங்கன்னு நான் சொல்லலை. விசுவாசத்தோடும் சந்தேகம் இல்லாமலும் நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசத்தின் மகத்துவமான வல்லமை. அல்லேலூயா. சரி, நேரம் வேகமாக ஓடுறேன். ரோமர் 4வது அதிகாரம் 20-21 முடிஞ்சா எடுத்து வாசிங்க. ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யாரு? ஆபிரகாம். நம்பணும், தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி விசுவாசத்தில் யாராய் மாறினான்? வல்லவனாய் மாறினான். மோரியா மலையில் கொண்டு போய் தன் மகனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பலி கொடுக்க கிடத்தும் பொழுதுதான் இந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்து இந்த மகனை பெறும்படி என் சரீரத்தை பலப்படுத்தினவர், நான் இவனை கொன்று போட்டாலும் சாம்பலிலிருந்து சிங்காரமாய் என் மகனை மீண்டும் எழுப்ப வல்லவர் அப்படின்னு அவன் விசுவாசித்தான். எப்படி பாஸ்டர் நீங்க அதை சொல்றீங்க அப்படின்னா, மலைக்கு கீழேயே வேலைக்காரங்களை நிறுத்திட்டான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க இங்கேயே நில்லுங்க, நானும் பிள்ளை ஆண்டான் மகனும் போய் மலையின் மேல கர்த்தரை தொழுது கொண்டுட்டு திரும்பி அங்கேயே அவன் விசுவாச வார்த்தையை பேசுறான். ஆக்சுவலா அவன் மலை மேல போடுறது அவன் ஒருத்தனா திரும்பி வர்றதுக்கு தான். ஏன்னா அவன் கூட்டிட்டு போறதே எதுக்காக? மகனை. ஆனா அவன் வாய் என்ன சொல்லுது? நாங்கள் திரும்பி. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தாங்க. அவன் கத்தியை தூக்கும் பொழுது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல கையை போடாத, திரும்பி பார் அப்படிங்கிறார். அங்கே மீட்பின் ஆட்டுக்குட்டி நின்றது. அல்லேலூயா. அதுதான் மீட்பு. அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு என்னாச்சு? அது மீட்பு. இந்த இரவுல உனக்கும் ஒரு மீட்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா நீ ஆபிரகாமை போல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், வல்லவர்களாய் மாறணும். அந்த வல்லவர்கள்னா கையை அப்படி தூக்கி காட்டுறது இல்லை. உன் பேச்சு, மூச்சு, பார்வை, நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரும் தெரியுமாங்க? இல்லை, அல்லது அந்த விசுவாசம் அல்லது அந்த நம்பிக்கை அது பதற்றத்தை நம்மை விட்டு நீக்கிடும். பதற்றம். பதற்றம்னா என்னது? பதற்றம்னா என்னது? பதறது. விசுவாசிக்கிறவன் பதறதுன்னா என்ன? நிறைய பேருடைய பிரச்சனை அதுதாங்க. நான் எத்தனையோ முறை உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்றேன், வியாதி உன்னை கொல்லாது, வியாதியை குறித்த பதற்றமும் பயமும் உன்னை கொன்னுரும். அதுக்கு நான் உதாரணம்லாம் சொல்லியிருக்கேன். அந்தமானில் சாமுவேலுங்கிறவர் டிபி, அந்த நாட்களில் டிபி ஒரு சாதாரண வியாதி. இப்போல்லாம் டிபின்னு தெரிஞ்ச உடனே நல்ல சகோதரன் அப்படியே தூக்கு மாட்டிட்டு செத்துட்டார். டிபியில் அவர் சாகலை, டிபியை குறித்த பயம், அவருக்குள்ள கலக்கம், பதற்றம், அவிசுவாசம், அவநம்பிக்கையை கொண்டு வந்துச்சு, செத்துட்டார். அல்லேலூயா. பதற்றத்தை நீக்குவது விசுவாசம். அல்லேலூயா. பதற்றம் ஏன் வருது தெரியுமாங்க? நம்பிக்கையை இழக்கும் போது தான் பதற்றம் வரும். யானைக்கு தும்பிக்கை மாதிரி விசுவாசிக்கு என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ இழந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உன் நினைவுகள் தடுமாறும். எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும்.
சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வெயிட் லாஸ் ஆகுவ, சுகர் வரும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சுகர் சாப்பிட்றதுனால சுகர், அது ஒரு சின்ன % தான். அதை விட பயமும் பதற்றமும் கலக்கமும் குழப்பமும் தான் உனக்குள்ள சுகரை இன்னும் உருவாக்குது. நான்லாம் சுகர் போட்டு சாப்பிட்றது இல்லை. அது வேணா ஒரு % வேணா உதவி செய்யும். 99% அவிசுவாசம், பயம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அவிசுவாசம், சந்தேகம் உனக்குள்ள எல்லா வியாதிகளையும் உருவாக்கும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8-9. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் 9வது. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! இன்னைக்கு வீட்டில் போய் இதை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க. தம்பி அதை அப்படி ஒரு ஃப்ரேஸாக வாசி. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போறதில்லை. கலக்கமடைந்தும், புரியுதா உங்களுக்கு? ஒடுங்கி போறதுன்னா என்ன? ஆனிவர்சரியில் பஞ்சு மிட்டாய் கொடுக்க போகிறாங்களாம் பசங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் வாங்கும்போது அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும். அதை நீங்கள் அப்படியே சும்மா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இது என்ன செஞ்சிடும், சோமாலியா நாட்டுக்கார மாதிரி அதுவே என்ன செஞ்சிடும், உருகி. கரெக்டாக? அதாவது ஒடுக்கப்படுறோன்னா ப்ரெஸ் பண்ணும்போது புரியுதுங்களா, அப்படியே நசுங்கி போயிடும். ஸ்பாஞ்ச் தண்ணி எடுத்து அதை பிழிடும், அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துடுது. ஒரு தக்காளி பழத்தை பிழிங்க, கூழாகி போயிடும். நீ எப்படிப்பட்ட விசுவாசி? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்பாஞ்சுங்க இந்த சோத்தில் தடவுறாங்கல்ல, தண்ணியில் முக்கிட்டு அப்படி அமுக்குறோம், ஸ்கியூஸ் பண்ணுறோம், ஆனால் திரும்ப விட்ட உடனே என்ன ஆகுது, நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகக்கூடாது. அப்புறம் கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது. கலக்கங்கள் வரும், ஆனால் மனம் என்ன செய்யக்கூடாது, முறிஞ்சி போகக்கூடாது. அப்புறம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. ஆமாம், துன்பப்படுத்துகிறாங்க, ஆனால் நான் கைவிடப்பட்டவன் அல்ல, என் கரங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறது. அப்புறம் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆமாம், கீழே விழுந்த கால் தடிக்கு விழுந்த செத்த பயில்வான்றான். எத்தனை கீழே தள்ளப்படுறது நான் வாழ்க்கையில் எவ்வளவோ ஃபெயிலியர், தரையா நீ தள்ளும்படி தள்ளிட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்றான், நான் கீழே விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு யாராய் இருந்தார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. சரி, இதையே பேசி போகிறது கொஞ்சம் வார்த்தைகளை சுருக்குகிறேன். தவறான ஆவி வழி நடத்தினா என்னென்ன சொல்லியிருக்கிறேன்? முதல்ல கசப்பு, ரெண்டாவது பயம், மூணாவது அவிசுவாசம், சந்தேகம். அப்போ இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும்னா 2 வழிகள். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு உன்னிலே கிரியை செய்ய என்ன கொடு, இடம் கொடு. ஓகே, வேகமாக ஓடுறேன். சரியான ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டா என்ன நடக்கும்? நம்பர் 1, பயம் சொன்னல, அதுக்கு எதிரடையா இருப்பது என்ன சொல்லுங்க? தைரியம். தைரியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உருவாக்குகிற ஒரு குணாதிசயம். Courage is a character which is being produced by the Holy Spirit. தைரியம் நீ திங்கிற உணவுனால வராது. கரெக்டா? கோலியாத்தை எதிர்க்கிற சவுல் இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேர்லையும் உயரமா இருந்தான். எல்லாருமே அவன் தோளு கீழே தான் இருப்பான். ஆனா சவுல் அவனால சந்திக்க முடிஞ்சுதா? தாவீது சின்ன பையன். அங்க பாருங்க,
எது ஜெயிச்சது? சரீரத்தினுடைய பெரிய வளர்ச்சியா, சின்ன பையனா இருந்தாலும் விசுவாசத்தோட போகிற தைரியமா? தைரியம். வாசிக்க வேணா, உங்களுக்கே தெரியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு chapter 1:7. யோசுவா 1:9 பாருங்க. ஜோசுவா chapter 1:9. சீக்கிரம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு சொல்லலையாப்பா? நான் உனக்கு கட்டளையிட இல்லையா? என்ன செய்யாத? கலங்காமல் திடமனதாயிரு. ஏன்? நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அங்கே பயம் இருக்க வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறாரா? இல்லை அங்கே எங்கேயா விட்டுட்டீங்களா? அவர் நீங்கள் விட்டாலாம் போடுறதுக்கு அவர் என்ன செத்து போன பணமா போட்டு கிடக்குது? அவர் என்றென்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். நீ தான் மாறிக்கிட்டே இருப்ப. ஆண்டவரே என்னை ஏன் விட்டுட்டீங்கலாம் கேட்டு அவமானப்படுத்தது. அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையையும் சந்திப்பதற்குரிய சாதகமான ஒரு மனநிலைக்கு பேர் தான் தைரியம். தைரியம் உன் கையில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த பயில்வான்கள்லாம் எதை காட்டுறான்? மசூலை காட்டுறான். அது இல்லை, அது இல்லை தைரியம். தைரியம் என்பது ஒரு மனநிலை. எந்த சூழ்நிலையையும் கர்த்தருடைய பலத்தினாலே நான் சந்திப்பேன், அதுதான் தைரியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? இதுதான் தைரியம். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எங்களை சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவர். அக்னியின் இந்த சூற்றுக்கு வல்லமைக்கு எங்களை தப்புவிக்க இதுதாங்க தைரியம். அல்லேலூயா. வளர்த்துக்கோங்க அந்த தைரியம்லாம். அப்படியே ஜெபம் பண்ணா வந்துடும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அதை உருவாக்க நீ இடம் கொடு. சாத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமோ? உன் லிமிட் இவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு வயசாகி போச்சு. என்னை பார்த்து கூட சொல்கிறான். சிலர்லாம் ஐயா ஐயாங்கும்போது கொஞ்சம் வயசான மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நீ இவ்வளோ வருஷம் இருந்துருவ? ஒரு 10 வருஷம் இருப்பியா? இல்லை ஒரு 15 வருஷம் இருப்பியா? தெரில, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது ஏன் அதை முடிவு செய்கிறது என் கையில் இல்லை. சாத்தான் அடிக்கடி பேசுகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. சாத்தான் எப்பெல்லாம் உன் காதில் அப்பெல்லாம் அப்படிலாம் கிசு கிசுக்கும் போதெல்லாம் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நான் முன்னேறி செல்வேன். ஏனென்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்லணும். அல்லேலூயா. சாத்தானை வார்த்தையால தான் ஆண்டவர் ஜெயிச்சாரு. நீயும் வார்த்தையால தான் ஜெயிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே. கண்களால் நாம் காண்பவைகள், நமது காதுகளில் நாம் கேட்கும் காரியங்கள், நம்மை அதைரியப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலைகள், நமக்கு முன்பாக ராட்சதர்களைப் போல நிற்கும் மனித சக்திகள் போன்ற பாதகமான அனைத்து காரியங்களுக்கும் மேலாக நோக்கி பார்க்க பழகணும். புரியலையா? எல்லாமே உன்னை அப்படியே கீழே இழுக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீ கீழேயே பார்த்தனா உன்னை அறியாமலே கீழே போயிடுவ. நீ மேல் நோக்கி பார்க்க.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. இதுதான் சாதகமான சிந்தனை, இதுதான் தைரியம், இதுதான் விசுவாச அறிக்கை. விசுவாசத்தினால் நமக்குள் பிறக்கிற ஒரு குழந்தை தான் தைரியம். பயத்தினால் பிறக்கிற குழந்தை ரெட்டை குழந்தை, அது அவிசுவாசம். ஆனால் விசுவாசத்தினால ஒத்த குழந்தை பிறந்தாலும் அது உருப்படியான குழந்தையா இருக்கும். கரெக்டா? அதுக்கு பேர் என்ன பேரு? தைரியம். ஓகே, முடிச்சிடலாம். மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனம். மார்க் சாப்டர் 11 verse 22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனங்க நான் எழுதி வச்சிருக்க தெரியல, ஆனால் நான் சொன்னேன் இந்த வசனத்தை சில நிமிடங்களுக்கு முந்தி தான் சொன்னேன். அப்போ வாழ்க்கையில் மலை போல அந்த பாட்டையே நம்ம ரொம்ப சோக பாட்டாக பாடுறோம். எப்படி தெரியுமா? மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும். அந்த ராகத்தை மாற்றுங்கப்பா, பாட்டுக்கு ஏற்ற ராகம் போடணும். கரெக்டா? அந்த பாட்டு சோக பாட்டு மாதிரி தான் இருக்குது. எனக்கு சோக பாட்டு தான். பாருங்க, இன்னொரு பாட்டு இதே மாதிரி சோக பாட்டு. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தேடோ. ஏங்க, அது ஒரு நல்ல என்கரேஜிங்கான பாட்டுங்க. சில சமயத்தில் இந்த இசை அமைக்கிறவங்க அவங்க கை பொல்லாத கை, எந்த பாட்டுக்கு எந்த ராகத்தை போடணுன்ற அறிவு இல்லாமல் பண்ணி விட்றாங்க. தப்பாக சொல்லலை, எப்படியோ பாடிட்டு போங்க. ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, விசுவாச வார்த்தைகளை கம்பீரமாக பேசணும். மலையை பார்த்து மலையே மலையே கெஞ்சி கேட்குறேன். வசனம் சொல்லியிருக்கு, என் மான மரியாதையை வாங்காத. சிலர்லாம் ஒருத்தர் சொல்லுவான், நான் இப்போ பாருங்களேன் போய் அவனை என்ன அடித்து தூக்குறேன் நீங்கள் பாருங்க அப்படின்வான். அவன்கிட்ட போய் சொல்லுவானா, அவர் சவால் விட்டு வந்துட்டேன், உன் காலில் வேணாலும் விழுறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? அப்படி சொல்றது. இப்படி உனக்கு மேலே அவன் பாடுறான், நம்ம அண்ணா அவனே கையை காட்டுறான் பாடுறா. இப்படி போய் சாத்தான்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க. சாத்தானே சாத்தானே உனக்கு என்ன வேணும்? எனக்கு சாராயம் இந்த வாங்கி தரேன், ஓடிடு. ஏங்க, இவெல்லாம் ஊழியக்காரனாங்க. சாத்தான்கிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான். உன் பேர் என்ன, எங்கேருந்து வந்த, ஓடிடு நீ. ஐ ஹேட். அப்படிலாம் பிசாசுகிட்டெல்லாம் பேசும்படிலாம் ஆண்டவர் சொல்லலைங்க. அவர் அவைகளை பேச விட்டாமல், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு அவன்கிட்ட போய் நமக்கு என்ன பேரம் பேசிட்டு இருக்கிறது? இல்லையா? மலை இன்னைக்கு ஏன் முன்னாடி சில மலைகள் இருக்குது, அது இந்த சபைக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் உருவத்தில் தான் இருக்குது. சும்மா என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு நான் எது சொன்னாலும் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறேன். எந்த மலையும் 7 மலையும் சரி, நம்ம இவரை சொல்லலை, 7 மலை வந்தாலும் என்னெல்லாம் உருட்ட முடியாது. ரொம்ப உருட்டுனீங்கன்னா வழி விட்டுட்டு ஒதுங்கி வேற வேலையை செஞ்சிடுவேன். நான் மாத்திரம் இந்த சாயிரப்பயிலெல்லாம் வழி விட்டுட்டு ஒதுங்கினேன்னு வச்சுக்கோமே, என் ஊழிய எல்லை சின்னதாக இருக்காது, பெருசாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாய்ப்புகளே ஆண்டவர் வெளி உலகத்தில் எனக்கு வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேங்க, இந்த வயதில் சொல்கிறேன், இந்த அகாப்பே சபையை பாஸ்டராக இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். இப்போ எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஏன்னா அப்படியே லட்டு மாதிரி தூக்கிக்கிறதுக்கு உலகத்தின் பல நாடுகளில் பல ஊழியர்கள் பல சபைகள் ஆயத்தமாக இருக்கு. நான் ஏங்க எந்த மலையும் கண்டு பயப்படணும்? ஹலோ, ஒரு ஆமைன்னு சொல்லுங்கய்யா. இந்த மனநிலையை வளர்த்துக்கோங்க.
அதனால தான் நான்லாம் என்னெல்லாம் யார் மிரட்டினாலும் உருட்டினாலும் அதுக்கெல்லாம் பயப்பட. ஏங்க யோசுவா அதை தான் சொல்கிறேன், நீ பயப்படாத, நானும் கூட இருக்கிறேன். இளமை காலத்தில் இருப்பார், வயதான காலத்தில் விட்டுருவாரா? பிள்ளைங்க வேணா விடும், சொந்தம் பந்தம் வேணா விடும், அழைத்தவர் விட மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் பிள்ளைய நம்பாத, எதையும் நம்பாத, உன் கடமையை நீ செய். வயதாகிற காலத்தில் நம்ம தோள் கொடுத்து தாங்குவாங்கலாம் யாரையும் வளர்க்காத. பெத்த வளர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை, அது உன் சாட்சி. ஆனால் உன்னை மறுபடியும் பிறக்க செய்த ஒரு தகப்பன் உனக்காக காத்திருக்கிறார். நீ தள்ளாடும் நேரங்களில் அவர் தான் உன்னுடைய தஞ்சம். அல்லேலூயா. பிள்ளையினுடைய முதுகில் சாஞ்சிக்கலாம் தேடும்போது அது இன்னொருத்தர் முதுகில் சாஞ்சிக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் எச்சரிப்பாக நான் சொல்கிறேன், முதுமை காலத்தை குறித்தெல்லாம் நிறைய பேர் கலங்குறாங்க. நான்லாம் கலங்கலைங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் நேற்று ராத்திரி 2 மணிக்கு ஜிம்முக்கு கால் பண்ணலாமா? ஏங்க அதை நான் செய்யலைன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஜிம்மை கேவலமாக பேசுவீங்க. பாரு அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, இந்த பையன் அவரை கவனிக்கலைன்னு தேவையில்லாமல் பேசுவீங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க, திமிரப்பாரு பிள்ளை இருக்குது, ஒரு கஷ்டத்தை கூட இந்த ஆள், அதனால கடமை அதெல்லாம். ஆனால் இப்போ ஒருவேளை ஜிம்மையே நான் கூப்பிட முடியாத ஒரு நிலைமையில் நான் இருந்தால், நான் கூப்பிட்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், அவர் என்னை அழைத்த கர்த்தர். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை ஓப்பனாக பேசுகிறேங்க, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். ஸ்ரீதருங்க உட்காந்துருக்கிறார், அவரை பார்த்தா வாலிப பையன் இருக்கிறார். அப்படியே இருங்க, என்றும் 16ஆகவே இருங்க. அவரை பார்த்தா புரியுதா, அவர் மனைவியை இழந்துட்டார். பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அந்த மரண நேரத்தில் கொஞ்சம் நாளைக்கு டாடா கீடான்னு எல்லாம் கொஞ்சம் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு தனிமைன்னு ஒன்று இருக்கும்ல. பகலெல்லாம் டேடா அப்படின்னு சுற்றுவாங்க, ராத்திரி படுக்க போகிற நேரத்தில் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவர் தனியாக படுக்க போகணும். இல்லைங்க, தனியாலாம் இல்லை, யோசுவா கூட இருந்த கர்த்தர் அவர் கூட. அல்லேலூயா. இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் தைரியமாக சொல்கிறேன். இந்த சபையில் ஒரு சகோதரன் முன்னால் உட்கார்ந்துட்டுருக்கிறார். எனக்கு பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு களைத்து என்ன தான் பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குடும்பம்னு வரும் பொழுது மனைவி விசாரிக்கிற மாதிரிலாம் பிள்ளை விசாரிக்காது. ஆனால் மனைவி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம கதறவும் கூடாது. ஏன் தெரியுமா, திருமணம் செய்யும் போதே நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு தான் திருமணம் பண்ணுறீங்க தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உனக்கு கணவனாக இருப்பேன் மனைவியாக இருப்பேன்னு சொல்லி தான். அப்போ அங்கேயே கரெக்டாக தான் சொல்லி கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ அவங்களோடு உள்ள உறவே எது வரைக்கும் தான். ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சத்தியங்கள் சிருஷ்டிப்பு முதல் நித்திய வாழ்வு வரை நம்ம கூடவே வருகிறவர் நம்முடைய மீட்பராகிய கர்த்தர். அல்லேலூயா. ஸோ ஸ்ரீதர் மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா, ஐ எம் அலோன், ஐ எம் சிங்கிள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு போதும் சிங்கிளே இல்லைங்க. கர்த்தரோடு வாழ்கிறவன் நான் சிங்கிள்னு சொல்லவே மாட்டோம். அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம். யூ ஆர் நாட் சிங்கிள், யூ ஆர் வித் ஜீசஸ். அல்லேலூயா. இதை நினைச்சாலே உங்களுக்குள்ள என்ன வந்துடும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தைரியமும் பலனும் வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் கண்களால் காண்கிறவைகள் கைகளால் தொடுகிறவைகளால் உண்டாகுகிறதல்ல, அது விசுவாசத்தினால் உண்டாகும். ஆபிரகாமுக்கு 75 வயசில் உனக்கு ஒரு மகனை தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். 75 வயசில் அவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் பிள்ளை பிறந்தது எத்தனை வயசில்? இந்த 25 வயசு காலத்தில். நடுவில் எத்தனை வருஷம் போகுது? 25 வருடங்கள் கடந்து போன காலங்களில் அவன் கண்ணால் காணும்படி கையால் தொட்டு பார்க்கும்படி அவன் மனைவி. இந்த காலத்தெல்லாம் பாருங்கள், ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டுனா லூசு பயலுங்க அவள் முன்னாடி முட்டி போட்டு அவள் வயத்தை முத்தம் போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அதை வெக்கம் இல்லாமல் இதில் போடுறாங்க. ஃபேஸ்புக்கு என்னது, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், எல்லா கிராம்லேயும் போடுறோம். இதெல்லாம் இந்த வெளிநாட்டு லூசுங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது.
அது வயிற்றுக்குள்ளே இருக்குது, வெளியே வரணும்னா கூட கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா வராது. ஏன்னா சரி, அதில் நிறைய பேர் அப்படி வயத்தை காட்டி ஃபோட்டோ எடுத்து போய் வெக்கமாக இருக்காதாங்க. சரி ஓகே, உங்கள் கலாச்சாரம் தொலைஞ்சி போங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வயத்தை தொட்டு பார்க்கும்போது நாங்கள் ஒன்றும் இல்லைனாலும் விசுவாசம் ஏதோ ஒன்று இருப்பதாக சொல்ல எனக்கு நிறையா இருக்குது. பால் யாங்கிசோ ஏழ்மையில் இருந்தார். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஆண்டவர், ஊழியத்துக்கு நடந்தே போகிறேன், எனக்கு என்ன வேணும், ஒரு சைக்கிள் வேணும், பைபிள் படிக்கிறதுக்கு தரையில் உட்காந்து நான் படிக்கிறேன், எனக்கு என்ன வேணும், ஒரு டேபிள் சேர் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டார் ஆண்டவர்கிட்ட, எனக்கு என்ன வேணும், சைக்கிள், ஒரு டேபிள் சேர். உடனே அடுத்த வாரம் இவர் என்ன சொன்னார், வெள்ளைக்காரன் இங்கிலீஷில் பேசுகிறார்ல, அவர் கொரியாக்காரரு, அவர் சொன்னார், by faith I am going to have a cycle and table and chair. I am pregnant with a cycle and chair and table by faith அப்படின்னாரு. அது இங்கிலீஷ் வார்த்தைங்க. ஐ எம் ப்ரெக்னன்ட்னா சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் ப்ரெக்னன்ட்னா வயிற்றில் புள்ளன்னு நினைக்கிறீங்க. அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தையினுடைய அர்த்தம், நான் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்டுட்டேன், அதை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த சர்ச்சில் உங்களை மாதிரி குறும்புக்கார பசங்க இருந்தாங்க. இவர் பிரசங்கம் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸில் போனேன், அவரை பார்க்க வந்தாங்க. என்னடா அப்படின்னு கேட்டார். இல்லை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னீங்களா, அதான் உங்களை பார்த்து போகலான்னு வந்தோம் அப்படின்னு. சில சமயத்தில் பிரசங்கிமாருடைய வார்த்தையை நக்கல் பண்ணுறவன்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. என்ன நடந்துச்சு தெரியுமாங்க, அதுக்கு அடுத்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசியிருக்கிறார். ஒரு வெள்ளைக்கார மிஷினரி அந்த ஊரில் இருந்தவர், அவர் வீட்டை காலி பண்ணிட்டு தன் நாட்டுக்கு போகிறார். அந்த காலத்தில் உலகத்தில் ஃபேமஸான சைக்கிள் யாருக்காவது தெரியுமா என்னன்னு சொல்லி? அதெல்லாம் நம்ம நாடு ரேலி, இங்கிலாந்து சைக்கிள். அவர் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு டேபிள் சேர், மற்றதெல்லாம் போயிடுச்சு. அவர்கிட்ட மீதி இருக்கிறது என்னது, ஒரு ரேலி சைக்கிளும் ஒரு டேபிள் சேர். பால் யாங்கிசோவை கூப்பிட்டார், தம்பி நீ எப்போ பார்த்தாலும் ஊழியத்துக்கு போகும்போது நடந்து போகிறத நான் பார்க்குறேன், என் வீட்டுக்கு வா அப்படின்னார். இவர் போனார். அவர் சொன்னார், இந்த ரேலி சைக்கிளை நீ எடுத்துக்கோ, இந்த டேபிள் சேரை நீ எடுத்துக்கோன்னார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த பாஸ்டர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை பார்க்கணுன்னு சொன்ன பசங்களாண்டே இங்கே வாங்கடா, நீங்களாம் என் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏதோ திட்ட போகிறாருன்னு இவங்க நினச்சிக்கிட்டு போனானுங்க. அங்கே போனால் சைக்கிளை அழகாக தொடச்சி வச்சுருக்கிறாரு, டேபிள் சேரில் உட்காந்து, இது தாண்டா நான் போன வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொன்னேன். என்ன அல்லேலூயா. விசுவாசத்தில் பேசுங்க. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கும் சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கும் ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிரும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோன்னு கதை அடிக்காதீங்க, எனக்கோ ஒரு நன்மை குறைவுபடும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து, ஆண்டவரே, விசுவாசத்தின் மகத்துவமான இந்த வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியானவரால் என்னில் உருவாக்கப்படும் உன்னதமான காரியங்களை என் வாழ்க்கையில் பெற்று தவறான ஆவியினால் நான் வழிநடத்தப்படாமல் உமக்கு மகிமையாய் சாட்சியாய் ஜீவிக்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க எனக்கு நீர் கிருபை தாரும் என்கிற ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.